இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் மசாலா எதுனாலும் சொல்லாங்க. அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கழுவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்க அரிஞ்சு போட்டுங்க. ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. நம்ம இப்போது பாருங்கள், உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுட்டுக்கிறேங்க. அப்புறமா ஒரு தக்காளிங்க, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு பூண்டு நசுக்கி வச்சுக்கலாங்க. இதுதாங்க இதுக்கு தேவை. அப்படியே நம்ம செய்யும் போது ஒரு பொருளும் என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்சோடனே நம்ம பூண்டு நசுக்கி வச்சுக்கிறோம் பாருங்கள், அது போட்டுடலாம். பாருங்கள், அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம ஒரு வெங்காயம் அரிஞ்சிருக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிவந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை நம்ம பிச்சு போட்டுக்கலாங்க. பாருங்கள், கறிவேப்பிலை போட்டோம். அடுத்தது நம்ம ஒரு தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ இதிலே நல்லா சிவந்து வரட்டுங்க. இப்போ இந்த உப்புலாம் இந்த உருளைக்கிழங்குல பிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக பாருங்கள், இவ்வளோண்டே தண்ணி தொளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, போதும். நம்ம நிறைய தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல. இந்த கொஞ்சமாக தண்ணி தொளிச்சாவே போதுங்க. இதிலே நம்மளுக்கு சிவந்து வரணுங்க. ஏன்னா ஒரே கொஞ்சம் தண்ணி தெளித்தா போதுங்க. அந்த உப்பு காரெல்லாம் அந்த உருளைக்கிழங்குல பிடிச்சிடுங்க. அதனால் நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கையில் இல்லை ஒரு 2-3 ஸ்பூன் கணக்கு வச்சுன்னு தொளிச்சிக்கோங்க. அவள் தான் போதும் நம்மளுக்கு. இதிலே உப்பு காரெல்லாம் உருளைக்கிழங்குல பிடிச்சிடுங்க. நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. இப்படி நம்ம பண்ணோம்னாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா சிவந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஸ்பூன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றினோம்னா அடி பிடிக்காதுங்க. ஏன்னா நம்ம தண்ணிலாம் ஊற்றுறதில்ல. அதனால் அடி லைட்டாக பிடிக்குங்க. அப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினோம்னா அடியெலாம் பிடிக்காதுங்க. அப்பப்போ நம்ம கலக்கி கொடுக்கணுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம தண்ணி ஊற்றாத செஞ்சனால உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துருக்குறோம். நம்ம இந்த கடாயில் இருக்கிற மசாலாவுக்கு நான் சாதம் போட்டு பிசைய போகிறேங்க. அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இருங்க, சாதம் போட்டு பிசையலாம். பாருங்கள், சூடான சாதம் ஒரு கரண்டி போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி கடாயில் போட்டு நல்லா கலக்கிட்டு பாருங்கள், ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. பசங்களுக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா சாதம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு நான் வறுத்து வச்சுட்டுக்கிறேன். ரைஸு கலந்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க.
இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.